வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். பங்கு சந்தையில எல்லா பிரேக் அவுட்டும் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆயிராது. சில டைம் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பா இருக்கும், சில டைம் ஷார்ட் டேர்ம்ல ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஸ்மார்ட் முதலீட்டாளர்கள் ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்பாங்க. உண்மையான கேள்வி என்னன்னா, பிரேக் அவுட்க்கு பின்னாடி ஒரு பலம் இருக்கா அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல தான் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் நம்ம பார்ப்போம். இது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் கிடையாது, அதாவது RSI கிடையாது. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் நமக்கு ஒரு பங்கு பர்ஃபார்ம் பண்ணது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாரதி ஏர்டெல் நிஃப்டி 500 கூட கம்பேர் பண்ணோம்னா இந்த இண்டிகேட்டர் பாரதி ஏர்டெல் நிஃப்டி 500 அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்ற ஒரு இண்டிகேட்டர் தான். சிம்பிள் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தோட லைன் அபோவ் 0 இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ப்ராடர் மார்க்கெட்டை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். லைன் பிலோ 0 இருந்ததுன்னா ஸ்டாக் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்டாக் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அபோவ் 0 மூவ் ஆகுதுன்னா இந்த கன்விக்ஷன் ரொம்ப பலமா நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வீக்கா இருக்கு பட் பிரேக் அவுட்டும் வந்திருக்கு அப்படின்னா அந்த பிரேக் அவுட்னுடைய குவாலிட்டி வீக்கா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதை சில எடுத்துக்காட்டுகளோட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு நியர்லி 6 years ஆஃப் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம். அந்த சமயத்தில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அபோவ் 0 இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் ரேலி நம்ம இந்த பங்கில் பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஆரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களும் ஒரு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் கொடுத்துச்சு ஆஃப்டர் 1 year ஆஃப் கன்சாலிடேஷன். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் சிக்னல் கொடுத்தது அண்ட் அதுக்கப்புறமா ஒரு அப்மூவ் ஃபாலோ ஆச்சு. பட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிற எந்த ஸ்டாக்ஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நம்மளோட புரிதலுக்கான நாலேஜ் மட்டும்தான். பாசிட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலும் செட்டப்ஸ் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம எப்போவுமே ரிஸ்க் மேனேஜ் பண்ணிட்டு அது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவுகளை எடுக்கணும். சரி, எப்படி ட்ரேடிங் வியூவில் இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். சார்ட்ஸில் இண்டிகேட்டருக்குள்ளே போங்க, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் டைப் பண்ணுங்க அண்ட் இண்டிகேட்டரை சூஸ் பண்ணுங்க பாரத் ட்ரேடர். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இந்த இடத்துல இன்புட் டேப்ல கம்பேரிட்டிவ் சிக்னல் அண்ட் நிஃப்டி 500ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸை பார்க்குறோம். நீங்கள் செக்டர் இண்டெக்ஸஸ் ஆன நிஃப்டி பேங்க் HDFC பேங்கோ இல்லை நிஃப்டி ஆட்டோ ஆட்டோமொபைல் பங்கான மாருதி சுசுகிக்கோ ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். பீரியட்ல நம்ம 26 என்டர் பண்ணுவோம். ஏன்னா வீக்லி பிரேக் அவுட் சார்ட்ஸ் 26னா 26 வாரங்களை அதை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ட்ரெண்ட் ஸ்மூத் ஆகும், ஃபால் சிக்னல் ரெடியூஸ் ஆகும் அண்ட் மீடியம் டேர்ம் மொமெண்டம் இது கேப்சர் பண்ணும். ஸ்டைல்ஸ் டேப்ல நீங்கள் அன்டிக் பண்ணலாம் கன்ஃபர்மேஷன் பபிள்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நவ் ஓகே ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் ரெடியாக இருக்குது. சரி, எப்படி நம்ம பங்குகளை ஸ்கேன் பண்ணுறதானா அடுத்த கேள்வி. சிம்பிளாக ஒரு ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட் கேப் அபோவ் 3000 crores, ஸ்டாக் இஸ் லெஸ் தென் 10% ஃப்ரம் 52 week ஹை அப்படிங்கிறத அடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் 50 DMA அண்ட் 200 DMAக்கு அதிகமாக இருக்கணும் அண்ட் 50 DMA 200 DMAக்கு அதிகமாக இருக்கணும். இந்த ஃபில்டர் 320 கம்பெனிஸ் நமக்கு கொடுத்துருக்கு. பட் ஃபில்டர் அலோன் மட்டும் பத்தாது, பட் மேனுவல் பிரேக் அவுட் ட்ராக்கிங்கும் நம்ம இந்த இடத்துல தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஒரு பிரேக் அவுட் ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வருது அண்ட் அதே சமயத்தில் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா ஜென்ரலாக இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி கிடைக்கிற ஒரு செட்டப்பை தான் இது இண்டிகேட் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம 5 பிரேக் அவுட் செட்டப்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இந்த நிறுவனங்கள் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் சார்ட்டோட ஸ்ட்ரென்த் பிஸ்னஸ் ஸ்டோரி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிற நிறுவனம் ரியல் எஸ்டேட் பிளேயில் இருக்காங்க. மால்ஸ் டெஸ்டினேஷன் பண்ணுற ஷாப்பிங் டெஸ்டினேஷன் மட்டும் கிடையாது, பட் ரெண்டல் அண்ட் கேஷ் ஃப்ளோ மிஷின்ஸ் ஆயிடுச்சு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக் கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருந்திருக்கு ஆல்மோஸ்ட் 2 வருடங்களா. இப்போ ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் அக்கர் ஆயிருக்கு ஒரு பில்லிஷ் கேண்டிலோட. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தும் அபோவ் 0 இருக்குது. ஸோ இது ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் சிக்னலை கொடுக்கும் கம்பேர்ட் டு நிஃப்டி 500. ட்ரெண்ட் எப்போ இன்வாலிட் ஆகும்னா 1890 rupeesக்கு கீழே பங்கின் விலை போயிடுச்சுன்னா இன்வாலிட் ஆயிரும். பிஸ்னஸ் ரொம்பவே சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு மால் ப்ரைம் லொக்கேஷனில் பில்ட் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கலாம். லைக் மும்பையோட ஃபீனிக்ஸ் பலேடியம் அண்ட் லக்ஸரி ஹோட்டல், ப்ரீமியம் ஆஃபீஸ் டவர், இது எல்லாத்தையும் அங்கேயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பிஸ்னஸ். ஃபீனிக்ஸ் மில்ஸ் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் மால் ஓனராக இருக்காங்க. 12 ஆப்ரேஷனல் மால்ஸ் இருக்குது 8 சிட்டிஸில். மால்ஸ் மட்டும் கிடையாது, 5 million square feetக்கு ஆப்ரேஷனலாக கிரேட் A ஆஃபீஸ் இருக்குது.
2 ஹோட்டல்ஸ் இருக்கு, 588 கீஸ்மோட. லீஸ்ட் ஆக்குபென்சி இந்த ரீட்டைல் போர்ட்ஃபோலியோல 97% FY26ல. ரெவென்யூ பிரேக்கப் மால் அண்ட் ஆஃபீஸ் ரெண்டல்ஸ்ல 73% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஹோட்டல் பிஸ்னஸ் 16%, ரெசிடென்ஷியல் வந்து 11%. ஃபினான்ஷியல்ஸ் கடந்த 5 வருடமா பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 5.8x வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் க்ரோத் வந்து சேல்ஸ் க்ரோத் விட ஹையராக இருக்குது. ஏன்னா நிறுவனம் வந்து ஆப்ரேட்டிங் லெவரேஜ்னால பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் வந்து 50%லேருந்து 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரோத் அவுட்லுக்கும் ரொம்பவே பலமாக இருக்குது. 2030ல் ரீட்டைல் ஸ்பேஸ் வந்து 11.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 18 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டார்கெட் வந்து இந்த ஆஃபீஸ் போர்ட்ஃபோலியோவை டபுள் பண்ணணுங்கிறது தான், அண்ட் இதை 9 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டை அதிகமாக்கணுங்கிறது தான். ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ் வந்து ஸ்கேலில் 588 கீஸ் இருக்குது. FY26ல் 2188 கீஸாக FY30ல் ஜாஸ்தி பண்ணணுங்கிறது தான். எக்ஸ்பான்ஷன் பேலன்ஸ் ஷீட்லேயும் தெரியுது. FY26ல் CWIP அதாவது கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் வந்து 3900 crores. இது வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸில் மூவிங் ஃபார்வர்ட் வந்து ஆட் ஆயிரும். ரிஸ்க்கு 36 to 50% ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஏரியா இருக்குது. ஏன்னா ரினியூவல் வந்து நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் வரதுனால அப்ராக்சிமேட்டாக 15% லீசஸ் வந்து ஒரு வருடமும் எக்ஸ்பயர் ஆகுது. ரெண்டல்ஸ் வந்து ரினியூ பண்ணுறது இல்லை, எக்ஸ்பெக்டட் ப்ரீமியமில். ஸோ க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. சிம்பிள் டேக்அவே என்னன்னா, ஃபீனிக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெண்டல் லெட் க்ரோத் ஸ்டோரியாக இருக்காங்க. பிரேக் அவுட் கூட, பட் லீஸ் ரினியூவல், எக்ஸ்பான்ஷன், எக்ஸிக்யூஷன் இதெல்லாம் இல்லைன்னா கம்பெனி என்ன வேணால் ஆகலாம். ஸோ நம்ம மானிட்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் நிறுவனம்க்கு வந்து ரியல் எஸ்டேட் எதுவும் இல்லை, பட் பிரைம் ஆஃபீஸ் ஸ்பேஸை ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸாக இவங்க மாற்றிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தின் பெயர் தான் வி ஒர்க் இந்தியா மேனேஜ்மெண்ட். அக்டோபர் 2025ல் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து 36% கரெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை விட. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் சிக்னலை தெளிவாக காட்டுது. பிரேக் அவுட் கேண்டிலே வந்து 18% அப் மூவ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுறது வந்து ஒரு ப்ரூடெண்ட்டான அப்ரோச்னு சொல்லலாம். இந்த செட்டப் வந்து எப்போ இன்வாலிட் ஆகும்னா பங்கின் விலை 623க்கு கீழே போயிடுச்சுன்னா. வி ஒர்க் இந்தியா ப்ரீமியம் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸ் சேவைகள் கொடுத்துட்ருக்காங்க. கம்பெனி வந்து லாங் டேர்ம் லீஸ் பிரைம் லொக்கேஷன் பில்டிங்ஸில் எடுத்துகிட்டு ஃபிட் அவுட்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லா ஸ்டார்ட் அப்ஸ் டு Fortune 500 கம்பெனிஸ் வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் டேர்ம்ஸில் ரெண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தான் வந்து முக்கியம். அதாவது ஒரு டெஸ்க்கு ஒரு நாளைக்கு புக் பண்ணுறதோ இல்லை 1000 டெஸ்க்கு 3 வருஷத்துக்கு புக் பண்ணுறதோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாடல் மூலமாக வி ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னல் ரியல் எஸ்டேட்டை ஃப்ளெக்சிபிள் ஆன் டிமாண்ட் ஒர்க் ஸ்பேஸ் சேவையாக மாற்றுறாங்க. அவங்க கிட்ட 76 ஆப்ரேஷனல் சென்டர்ஸ் இருக்குது. 8 மேஜர் சிட்டிஸ் இந்தியாவில். கெப்பாசிட்டி வந்து 126.9K டெஸ்க். இது கூட சேர்ந்து வி ஒர்க் குளோபல் பிராண்ட் இருக்குது. வி ஒர்க் வந்து ப்ரொமோட்டர் சப்போர்ட் வந்து எம்பசி குரூப்லேருந்து பெறுறாங்க. ஃபினான்ஷியல் சைட் பார்த்தோன்னா சேல்ஸ் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த 5 வருடமாக. கம்பெனி லாஸஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க FY22 to 24ல். அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து FY25 and 26ல் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் லெவலில் கம்பெனி வந்து பாசிட்டிவ் அண்ட் மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. பட் ஹையர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரிசியேஷனால ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காகவே இருக்குது. FY26ல் நெட் ப்ராஃபிட் 75 crores. பட் டேக்ஸ் இம்பாக்ட் வந்து ஃபேவரபிளாக இருந்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் இயரோட லாஸ் கேரி ஃபார்வர்ட்ஸ்னால தான். கீ மானிட்டரபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து சஸ்டைனபிளாக நெட் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்களா, டேக்ஸ் லாஸ் கேரி ஃபார்வர்டில் ரிலே ஆகாமல் அண்ட் அதர் இன்கமில் ரிலே ஆகாமல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். க்ரோத் அவுட்லுக் பார்த்தோன்னா டார்கெட் வந்து 1,55,000 டெஸ்ஸாக FY27ல் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ட்டு 23% வளர்ச்சி FY26 கூட நம்ம கம்பேர் பண்ணோம்னா. மேனேஜ்மெண்ட் வந்து 20% ப்ளஸ் ரெவென்யூ க்ரோத் கைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஃபிட் அவுட்ஸ்க்கு கம்பெனி வந்து 500 crores to 600 crores கெபெக்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் இக்னோர் பண்ண முடியாது. கம்பெனியுடைய லாங் டேர்ம் லீசஸ் அண்ட் லாக்இன்ஸ் ஆஃப் 5 to 10 years வித் லேண்ட்லார்ட்ஸ். அப்புறம் மெம்பர் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் தான். டிப்பிக்கலாக 1 to 3 years ஆர் ஈவன் டெய்லியாக கூட இருக்கலாம். ஆக்குபென்சி டிக்ளைன் ஆச்சுனாலோ ஃபிக்ஸ்டு லீஸ் பேமெண்ட்ஸ் வந்து ஏதாவது கண்டிப்பாக ப்ரெஷர் வந்து கேஷ் ஃப்ளோவில் போட வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா வி ஒர்க் இந்தியா பிரேக் அவுட் அண்ட் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி, குவாலிட்டி, லீஸோட லயபிலிட்டி, ஆக்குபென்சி இது எல்லாத்தையும் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். மூன்றாவதாக பார்க்க போகிற நிறுவனம் வந்து ஃபார்மா பேக் அண்ட் பிளேயர். இவங்க வந்து காம்ப்ளெக்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் குளோபல் இன்னோவேட்டர்ஸ்க்கு தயாரிப்பு செய்கிறாங்க. நியூலேண்ட் லேப்ஸ். டிசம்பர் 2024லேருந்து ஸ்டாக் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 18,000 லெவல் பக்கம் பார்த்துட்டே இருந்தது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி ஒரு பிரேக் அவுட் இந்த நிறுவனம் கொடுத்துருக்கு.
ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் சிக்னலையும் கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து 17,000 ரூபாய்க்கு இந்த பங்கின் விலை போயிடுச்சுன்னா இன்வாலிட் ஆயிரும். நியூலாண்ட் லேப்ஸ் வந்து ஒரு பியூர் பிளே ஏபிஐ சொல்லலாம். அதாவது ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட் இல்லை சிடிஎம்ஓ, அதாவது கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனோட வணிகம் தான் இவங்க பண்ணுறாங்க. ஆப்பிள் வந்து ஃபோன் டிசைன் பண்ணுவாங்க, பட் ஃபாக்ஸ்கான் தான் தயாரிப்பு செய்வாங்க. அதே மாதிரி குளோபல் ஃபார்மா நிறுவனங்கள் ட்ரக்ஸ் இன்வென்ட் பண்ணுவாங்க, பட் நியூலாண்ட் லேப்ஸ் வந்து அதை தயாரிப்பு செய்வாங்க கூர் இன்கிரீடியன்ஸை வச்சு. 90% நிறுவனத்துடைய வருவாய் எக்ஸ்போர்ட்லேருந்து தான் வருது. கடந்த 5 வருடமாக சேல்ஸ் டபுள் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 5 சமயம் ஜாஸ்தியாக இருக்கு. ஹை நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து மெயினாக மார்ஜின் எக்ஸ்பான்ஷன்லேருந்து வந்திருக்கு. இது 15%லேருந்து 28% ஜம்ப் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா FY25 ஒரு கன்சாலிடேஷன் இயர் சொல்லியிருக்காங்க. போக போக அடுத்த 5 வருடத்தில் கம்பெனி வந்து 18% to 20% CAGR growth வந்து கைட் பண்ணிக்காங்க. கம்பெனி ஒரு பிக் பெட் பண்ணுறாங்க பெப்டைட்ஸ், அதாவது GLP-1 வெயிட் லாஸ் ட்ரக்ஸில். இது ஒரு மேசிவ் $multi-billion ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. இந்த இடத்துல நியூலாண்ட் அவங்களோட கேப்பபிலிட்டிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகிறாங்க. ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கணும்ல. சிஎம்எஸ் பிஸ்னஸ் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் அப்ரூவல்ஸ் மூலமாக தான் இருக்கும். அதனால குவார்ட்லி ரெவென்யூஸ், அப்புறம் மார்ஜின்ஸில் வாலட்டிலிட்டி, அப்புறம் லம்பினஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். 64% வருவாய் வந்து டாப் 5 கஸ்டமர் கிட்ட தான் வருது. ஸ்டெப் டவுன் வந்து ஏதாவது ஒரு மேஜர் கஸ்டமர் பண்ணிட்டாங்கன்னா ரெவென்யூ இம்பாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நியூலாண்ட் லேப்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் லெட் சிடிஎம்ஓ கதையா இருக்கு. பிரேக் அவுட் கூட வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பட் கிளையன்ட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் வாலட்டிலிட்டி வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். 4ஆவதா பார்க்க போற நிறுவனம் ஒரு பியூர் பிளே லக்ஸரி ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். பிராண்ட் பிரீமியம் ஸ்ட்ராங்கா இருக்கு. டிமாண்ட் சைக்கிளும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். இந்த நிறுவனத்தின் பெயர் வந்து லீலா பேலசஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். லிஸ்டிங்ல இருந்து ஸ்டாக் வந்து ரேஞ்ச் கன்சாலிடேஷன்லேயே இருந்ததுங்க. பட் இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து அது கூட சேர்த்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தும் ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் சிக்னல் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த ட்ரெண்ட் எப்போ இன்வாலிட் ஆகும்னா 433 ரூபீஸ்க்கு கீழே பங்கின் விலை போயிடுச்சுன்னா. லீலா வந்து இந்தியாவுடைய பியூர் பிளே லக்ஸரி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமாக இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து அசட் ஹெவி அண்ட் அசட் லைட் மாடலோட மிக்ஸ் தான். 50-50 ஸ்பிளிட் வச்சுக்கிறாங்க. நீங்க பார்க்குற மாதிரி இந்தியாவுடைய மேப்ல ப்ளூ சர்க்கிள்ஸ் வந்து ஆப்ரேஷனல் ப்ராப்பர்ட்டிஸை காட்டுது. இது வந்து 15 ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கு. இப்போ கிரீன் சர்க்கிள்ஸ் வந்து பைப்லைன் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது எதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அதை காட்டுது. இது 9ல இருக்கு. FY26ல ஆப்ரேட்டிங் மார்ஜின் 48%. பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கு இந்தியாவுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி துறையில பார்த்தோம்னா. ரெவென்யூ பிரேக்கப் 52% ரூம்ல இருந்து, 36% ஃபுட் அண்ட் பெவரேஜ் அண்ட் 12% மீதி ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து வருது. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் நியரா டபுள் ஆயிருக்கு கடந்த 4 வருடமா. கம்பெனி வந்து லாஸ் ஆஃப் 62 crores FY23ல இருந்து ப்ராஃபிட் ஆஃப் 403 crores FY26ல மாறி இருக்கு. ரிஸ்க் என்னன்னா சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் லீலாவுடைய ஹை பேயிங் டிராஃபிக் வந்து US அண்ட் UKல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. Q4 FY26ல இன்டர்நேஷனல் புக்கிங்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக்ட்னால. அதனால ஆக்கியபன்சி ரேட் இம்பாக்ட் ஆச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி டிமாண்ட் வந்து ரொம்பவே சைக்கிளிக்கல். ஸ்லோ டவுன் ஆர் டிஸ்ட்ரப்ஷன்ஸ்ல ரெவ்பார், அதாவது ரெவென்யூ பர் அவைலபிள் ரூம் சொல்லுவோம். அப்புறம் கேஷ் ஃப்ளோஸ் வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா லீலா வந்து ஒரு லக்ஸரி ஹாஸ்பிட்டாலிட்டி மார்ஜின்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் பிராண்ட் ப்ரீமியமும் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் ஆக்கியபன்சி, டிராவல் ட்ரெண்ட், சைக்ளிகாலிட்டி இதெல்லாம் கீ மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம 5ஆவதா பார்க்க போகிற நிறுவனம் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் FMCG கதை. இந்த இடத்துல பிராண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் பேலன்ஸ் ஷீட் வந்து அக்விசிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர்ல வரக்க வாய்ப்பு இருக்கு. நிறுவனத்தின் பெயர் ஜைடஸ் வெல்னஸ். ஸ்டாக் வந்து ரேஞ்ச் பவுண்டா இருந்தது. ஆல்மோஸ்ட் 5 வருடங்களா மல்டிபிள் பிரேக் அவுட் அட்டம்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது ரெசிஸ்டன்ஸ் பக்கம். பட் எல்லாமே ஃபெயில் ஆச்சு. பட் இப்போ வந்து அது டிசிசிவாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை விட. அண்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிறத சிக்னல் பண்ணுது. இந்த செட்டப் எப்போ இன்வாலிட் ஆகும்னா பங்கின் விலை 518 ரூபீஸ்க்கு கீழே போயிடுச்சுன்னா. ஜைடஸ் வெல்னஸ் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், FMCG ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிப்பு செய்கிறாங்க. சிம்பிளாக எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் டீயில் சர்க்கரை வேணும் ஆனால் வந்து ஸ்வீட்னஸ் இல்லாமல் வேணும் அப்படின்னா சுகர் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சம்மரில் வெளியே போகிறோம், இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வேணும்னா குளுக்கான் டி யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டீன் பாஸ் வேணும், அப்போ ரைட் பைட் மேக்ஸ் ப்ரோட்டீன் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நிறுவனம் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸை ஹெல்த்தியராக சயின்ஸ் பேக்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸாக பண்ணிட்டு இருக்கிறதா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய 8 பிராண்டில் 6 பிராண்டில் சுகர் ஃப்ரீ, நியூட்ரலைட், குளுக்கான் டி, நைசில், எவர்யூத் அண்ட் ரைட் பைட் வந்து மார்க்கெட் லீடர்ஸாக இருக்காங்க அவங்கவுங்க கேட்டகரியில். ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோன்னா சேல்ஸ் வந்து டபுள் ஆயிருக்கு கடந்த 5 வருடமாக. நெட் ப்ராஃபிட் வந்து வாலடைலாக இருந்திருக்கு. FY26ல லோவஸ்ட் லெவலாக இருந்திருக்கு ஆஃப் லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தோன்னா. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் வீக்காக இருந்ததுனால தான். இது 17% இருந்தது FY22ல,
13% FY26ல சின்னதா இருக்கு. மார்ஜின்ஸோட ப்ரெஷர் வந்து ரா மெட்டீரியலோட பிரைஸ் இன்ஃப்ளேஷன், சேல்ஸ் க்ரோத் வீக்காக இருந்திருக்கு, ரேஞ்ச் வந்து அன்சீசனலாக இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான். Q4 FY26ல சேல்ஸ் வந்து 62% வளர்ந்துருக்கு. பிரைமரி கம்ஃபர்ட் கிளிக்கோட அக்விசிஷனால தான். அண்ட் டொமஸ்டிக் க்ரோத் வந்து லோ சிங்கிள் டிஜிட்ஸ் தான். மேனேஜ்மெண்ட் வந்து எபிட்டா டார்கெட் 17 to 18% இருக்கு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ரேஞ்ச் வந்து 13 to 14% இருக்கு. ரிஸ்க் பார்த்தோம்னா கம்ஃபர்ட் கிளிக்கோட அக்விசிஷனுக்கு அப்புறம் பாரோயிங்ஸ் வந்து 0 இருந்தது FY25ல, அது 3000 crores FY26ல ஜாஸ்தியா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டும் வந்து 12 crores வந்து 98 crores ஆயிருக்கு FY26ல. டிப்ரிசியேஷன் 28 crores இருந்து 147 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த எலிவேட்டட் காஸ்ட் எல்லாம் பாட்டம் லைன்ல ப்ரெஷர் போடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. FY26ஓட சேல்ஸ் 46% வளர்ந்துருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் 30% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அக்விசிஷன் வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்கேல்ல வளரலன்னா கண்டிப்பா பாட்டம் லைன்ல ப்ரெஷர் நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் சீசனாலிட்டி. குளுகான் டி, நைசில் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் சம்மர் சீசன் டிபெண்டாக தான் இருப்பாங்க. சம்மர் லேட்டாக வருது, இல்லை அன்சீசனலாக ரெயின்ஸ் இருக்கு, இல்லை சேல்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி பைப்லைன்ஸ் வந்து கண்டிப்பாக இதனால இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா ஜைடஸ் வெல்னஸ் ஒரு பிராண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரேக் அவுட் கூட. பட் அந்த அக்விசிஷனை அவங்க இன்டெகிரேட் பண்ணணும். டெட், மார்ஜின்ஸ் அண்ட் சீசனாலிட்டி இதெல்லாம் கீயாக நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதுதாங்க இந்த 5 நிறுவனங்கள். இவங்க 5 பேருமே பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான் சிக்னல் பண்ணுது. எதனால அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு பட்டியல் இருக்குது. இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா கம்பெனியின் பெயர், கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, அதில் கீயாக நம்ம என்ன மானிட்டர் பண்ணணும்னு போட்டிருக்கோம். இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபீனிக்ஸ் மில்ஸ் இது ஒரு ரெண்டல் லெட் மால் போர்ட்ஃபோலியோ, 97% ஆக்குபென்சி, எக்ஸ்பான்ஷன் பைப்லைன், லீஸ் ரெனியூவல், ரெண்டல் க்ரோத், எக்ஸிக்யூஷன் இருக்கு. WeWork India ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸ் டிமாண்ட், 126.9K டெஸ்க், எம்பசி பேக்கிங், ப்ராஃபிட்டபிலிட்டி, குவாலிட்டி, ஆக்குபென்சி, லீஸ், லயபிலிட்டிஸ்ல இருக்கு. நியூலாண்ட் லேப்ஸ் எக்ஸ்போர்ட் லெட் CDMO, API பிளே, மார்ஜின் எக்ஸ்பான்ஷன், பெப்டைட் ஆப்பர்ச்சுனிட்டி, கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன், குவார்டர்லி வாலிட்டிலிட்டி அண்ட் அப்ரூவல்ஸ். லீலா பேலஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் லக்ஸரி பேண்ட் 48% மார்ஜின்ஸ், ஆக்குபென்சி, டிராவல் டிமாண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, சைக்கிளிகாலிட்டியில் இருக்கு. ஜைடஸ் வெல்னஸ் ஸ்ட்ராங்காக FMCG பிராண்ட் இருக்கு, மார்க்கெட் லீடர்ஷிப் இருக்கு, மார்ஜின் ரெக்கவரி, டார்கெட் டெட் இருக்கு, அக்விசிஷன், இன்டெகிரேஷன் அண்ட் சீசனாலிட்டி இருக்கு. நம்ம இப்போ பேசியிருக்க இந்த 5 நிறுவனங்கள்ல உங்களோட ஃபேவரட் நிறுவனம் எதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த காணொலி உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஃபினான்ஷியல் இலக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளே ஆய்வு பண்ணிட்டு நம்மளால இந்த பங்கோட ரிஸ்க்கை நம்மளால ஏற்றுக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்யணும். ஸோ இது எல்லாமே உங்களோட நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.